ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான பேச்சுலர்ஸும் செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஒரு பேனில் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு பட்டை அண்ட் 2 ஸ்பூன் சோம்பு. நான் இதில் சோம்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நீங்கள் 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கிராம்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 கிராம்பு அண்ட் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணேன். ஸோ இது நல்லா வருந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இந்த ஊரில் சின்ன வெங்காயம் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இல்லை, தேவையான அளவு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. அடுத்து கொரியாண்டர். என்கிட்ட பவுடர் இல்லை. ஸோ நான் இதில் ஒரு கை அளவுக்கு கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம குழம்பு கொதிக்க வைக்கிறப்போ கொரியாண்டர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறோம். இதில் 2 தக்காளி இருக்குது, மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ 2 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கணும். ஸோ தேங்காய் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் இல்லை, நீங்கள் வரமிளகா தூள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கேற்ப எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா, சிம்லேயே வச்சு வதக்கணும். அப்படின்னா அந்த மிளகாப்பொடி யூஸ் பண்ணுறோம்ல, அதனால அந்த காரம் பெருசாக நமக்கு வெளியில் இது பண்ணாது. அண்ட் கோகனட் நான் எப்பவும் போல் டெசிகேட்டட் கோகனட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஃப்ரெஷ் கோகனட் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல், உங்களுக்கு இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு நமக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அது வதங்கி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம மட்டனை கட் பண்ண போகிறோம். இந்த ஊரில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மட்டன் இங்கே லேம்ப் தான். லைக் நம்ம ஊர் ஆக்சுவல் மட்டன் அப்படி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் லேம் சாப்ஸும் இந்த லேம் ஸ்டீக்ஸும் வாங்கியிருந்தேன். யூஸ்வலி இந்த ஊரில் லேம் சாப்ஸ் ஈஸியாக கிடைக்கும், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த சம்மர் டைமில் இந்த போர்க் க்ரில்லு, லேம் சாப் க்ரில் அதெல்லாமே பண்ணி பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டீக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீக்கில் எப்படி இருக்குன்னா, எலும்பு எதுவும் இருக்காது, ஃபுல்லாக அந்த சதை பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது 2 பீஸ் இருந்தது. அண்ட் லேம் சாப்ஸில் 2 பீஸ் இருந்தது. ஸோ இதை நம்ம தான் கட் பண்ணணும். ஸோ நான் இதை என்ன பண்ணிட்டேன், இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் பிரித்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த டைம் லேம் சாப்ஸோட பீஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலி யூஸ்வலி ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த டைம் லைக் பெரிய ஸ்லைஸாக இருந்தது, which is good. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி கறிக்கடைக்கு போனால் அந்த அண்ணாட்டை இவ்வளோ பெருசாக போடுங்க, பிரியாணிக்கு போடுங்க, கிரேவிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம். பட் இங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்மளே தான் கட் பண்ணிக்கணும். லைக் ஃபுல் சிக்கன் வாங்கினாலும் நம்ம தான் கட் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி லேம் பீசஸ் வாங்கினாலும் நம்ம தான் கட் பண்ணணும். இந்தியன் கிராசரிஸ்லேயும் அவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நாம் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேட்டு கட் பண்ணி வாங்குற மாதிரி இங்கே வந்து எதுவும் கிடையாது. ஸோ இந்த லேம்ப் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் அத சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து யூசுவலி இந்த மாதிரி இந்த ஃப்ரோசன்ல வந்து இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த டைம் வந்து மேபி இது இந்த சம்மர் டைம் இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா ரீஸ்டாக் ஆயிட்டே இருக்கிறதுனாலயா இருக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது லேம்ப் 2மே. ஸோ அடுத்து இத வந்து பவுலுக்கு மாத்திட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிரலாம் இந்த லேம்ப் ஸ்டிக்ஸ. எனக்கு இந்த லேம்ப் ஸ்டிக் பார்க்குறப்போ டாம் அண்ட் ஜெர்ரியில வந்து டாம் வந்து ரொம்ப ஸ்லைஸா வந்து இத கட் பண்ணும். ஒரு போக் ஹாம் வந்து கட் பண்ணும். அந்த மாதிரி ஸ்லைஸ் மாரி இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இத 2யும் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம இத வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். அண்ட் வந்து இத வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பிளட் எல்லாம் எதுவும் இல்லாம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இத கிரேவி வைக்கிறதுனால, நம்ம யூசுவலா நம்ம எப்படி ஒரு மீடியம் சைஸ் பீஸா போடுவோமோ, அந்த மாரி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் கட் பண்ண போறேன். பிரியாணிக்கும் வந்து நம்ம வேணும்னா பெருசா போட்டுக்கலாம். பட் வந்து இதில வந்து எலும்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த வெறும் இது மட்டும் தான். அண்ட் இந்த மட்டனும் வந்து அந்த சைட்ல வந்து ஃபேட்டோட குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அண்ட் இந்த லேம்ப் சாப்ல வந்து சென்டர்ல வந்து போன் இருந்தது. அது மட்டும் தான் இந்த இதுலயே போன். ஒரு குட்டி போன் இருந்தது. அவ்வளோதான். எனக்கு வந்து யூசுவலி இந்த மாதிரி போனோட சாப்பிட்டா தான் பிடிக்கும். போன்லெஸ்ஸா இருக்கிறது வந்து சிக்கனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாவே இருக்காது. ஸோ அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கட் பண்ணுறத வந்து இந்த மட்டன் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அத வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். இதுதான் நம்ம வணக்கி வச்சிருந்தது. இத வந்து மிக்ஸியில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நல்லா நைஸா வந்து இத அரைச்சு எடுத்துக்கலாம். யூசுவலி இதில வரமிளகா போடுவாங்க. வரமிளகாய்க்கு பதிலா நீங்க வந்து சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3மே வந்து ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தா கண்டிப்பா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது பயங்கர டேஸ்ட் குடுக்கும். என்கிட்ட இங்க கருவேப்பிலை இல்ல. ஸோ இந்த ஸ்பைசஸும், இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம வந்து மட்டன் போட போறோம். எஸ், டைரக்ட்டா நம்ம மட்டன் போட போறோம். ஏன்னா நம்ம வணக்கி அரைச்சதுலயே வந்து ஆனியன்ஸும், டொமேட்டோஸும் இருக்கு. ஸோ நம்ம இது டைரக்ட்டா வந்து லேம்ப் போட்டுக்கலாம். ஸோ இத போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இதில வந்து நம்ம ரொம்ப நேரம் இந்த லேம்ப வேக வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா ஆயிரும். நம்ம சிக்கனுக்கு எவ்வளோ டைம் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு இந்த லேம்ப் குடுத்தா போதும். சீக்கிரமா வந்து இது வணங்கிரும். ஐ மீன் வெந்துரும். ஸோ இது வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வந்து உப்பு போட்டு சாட்டே பண்ணுங்க. என்னோட நெய்பர் வந்து கண்ணாடி வந்து லைக் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து கரெக்ட்டா என் ஃபேஸுக்கே வந்து அவ்ளோ ஷார்ப்பான ஒரு பீம் லைட் வந்தது. ஸோ ஆக்சுவலி பயங்கரம் இங்கே ஹீட் வேவ் அண்ட் சம்மர். அதனால எல்லாருமே வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இத ஓரளவுக்கு நம்ம வணங்கிட்டதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சது தான் வந்து இதில ஊத்தி, அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து விசில் வைக்க போறோம். இதுதான் ப்ராசஸ். வெரி சிம்பிள் ப்ராசஸ். இது வந்து நம்ம வணக்கி அரைச்சு எடுத்து வச்சது. இந்த பேஸ்ட். இந்த பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் இந்த பேஸ்ட்லயே வந்து அந்த மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும்.
ஸோ இதில் உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம இதுக்கு ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அண்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், காரம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபைனலி நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வதக்கிறப்ப பெப்பர் ஆட் பண்ணல. நான் வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டன் மசாலா ஆட் பண்ணேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் கரம் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணேன். அண்ட் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இது, நம்ம இஷ்டம். அண்ட் வந்து இப்போ நம்ம இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இதை 2 விசில் தான் விட்டேன். ஜஸ்ட் 2 விசில் தான். யூஸ்வலி மட்டனுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் வந்து 8 விசில் அந்த மாதிரி விடுவாங்க. இது ஜஸ்ட் நான் 2 விசில் தான் விட்டேன். ஏன்னா இது அது அவ்வளோ விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஆயிலெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதோ ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை கொதிக்க வச்சோன்னா போதும். அண்ட் நான் இதோடு அப்படியே விட போகிறதில்ல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் இருக்கிற மட்டன் தனியாக எடுத்து அதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் குழம்பா வச்சுட்டு அந்த ஃப்ரையை வந்து சைடாக வச்சுப்போம். ஸோ இதில் இருக்கிற மட்டனே வந்து நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணி இதை வந்து மட்டன் தண்ணி குழம்பா நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதுக்கு அடுத்த வர ப்ராசஸையும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு அப்படி வேணும்னா. ஸோ நான் இதில் இருக்கிற மட்டன் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ மட்டன் வந்தது. இதை வந்து நான் மட்டன் சுக்கா மாதிரி பண்ண போகிறேன். அந்த இதை வந்து தண்ணி குழம்பு, அது வந்து தனியாக குழம்பு தான். அதை நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ மட்டன் சுக்காவுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு பெரிய வெங்காயம், இந்த மட்டனோட குவான்டிட்டிக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதுமானது. ஸோ வந்து ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதை மட்டும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அண்ட் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தால் மறக்காமல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பூண்டு எதுவுமே போட வேண்டாம். வெறும் இதை நல்லா இந்த வெங்காயத்தை வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 விசில் தான் விட்டேன். இது பயங்கரமாக வெந்துருச்சு, ரொம்ப நல்லா வெந்திருந்தது. ஸோ இந்த லேம்ப் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்ச மட்டனை வந்து அப்படியே போட்டுடலாம். இதில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதர் கரம் மசாலா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சக்தி மட்டன் மசாலா இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ணேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு டைம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அந்த குழம்புலேருந்து ஒரு 3 கரண்டி குழம்பு எடுத்து இதிலே ஊற்றிடுங்க. இதை ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த குழம்புலேயே ஊற்றி அந்த குழம்புலேயே வந்து இந்த
சுக்காவை வந்து நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இன்னி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம ட்ரையாக வேணும்னா லைக் ரொம்ப ட்ரையாக பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு செம்மியாக வேணும் அப்படின்னா வந்து செமி கிரேவியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப இப்படி தான் இருந்தது. அண்ட் வந்து இது பீட்ரூட் செடி. இதை நான் வச்சு 2 நாள் கூட ஆகலை, கடன்னு வந்து பீட்ரூட் வந்துருச்சு. அண்டு சில்லி வந்துருச்சு, கொரியாண்டர் இன்னும் வரல. ஸோ இது வந்து தண்ணி குழம்பு. நான் அதை மாற்றிட்டேன். இதை வந்து தனியாக எடுத்து அண்ட் இது வந்து மட்டன் சுக்கா நம்ம வந்து தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணது. ஸோ இது வந்து சூடாக ரைஸ் வச்சு அந்த குழம்பு ஊற்றி அண்ட் இந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை அரைக்கிறது மட்டும்தான் அங்கே மேட்டர். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.